ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலிக்கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒலிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் தகப்பன் பாராட்டின கிருபை இந்த 9ஆம் மாதம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை மாலை நேரடி ஒலிபரப்பிலே மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிருபையாய் தந்த இந்த நேரத்துக்காக இந்த வாய்ந்தவரை சோசரிக்கிறேன். இதனாலும் இணைந்திருக்கிற இணைய போற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா அன்பு உள்ளங்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலும் தங்க வானொலிக்கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி மாலை ஒளிபரப்பிலே வாழ்த்தி வரவேற்பதே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளும் தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்தி எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபித்து துதித்து எங்கள் நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம். செபிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நீர் பாராட்டின கிருபை கொஞ்சமல்ல கர்த்தாவே. இந்த 9ஆம் மாதம் இந்த வியாழக்கிழமை மாலை நேரடி ஒளிபரப்பை எங்களுக்கு ஒளிபரப்பத்தக்கதாக அப்பா உமோடு இணைந்து ஊழியங்களை செய்யத்தக்க நீ பாராட்டின கிருபை நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன் தகப்பனே. தடைகளை தகப்பவரும் ஜெபத்தை கேட்பவரும் கிருபையை நம்மை விட்டு விலக்காதவருமாயிருந்த நல்ல தேவனே உமக்கு சோஸ்திரம் ஆண்டவர். இதனாலும் இந்த மாலை நேர ஒளிபரப்பை 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடக்க போற எல்லா நிகழ்ச்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. எல்லாவற்றையும் ஒழுங்கும் சுமையுமாய் செய்து முடிக்க கிருபை பாராட்டுவீராக. எங்களுடைய பலத்தினால் எங்கள் சுயத்தினால் உங்களுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு நாங்க உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. இவர்களை முன்குறித்து அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உடைய வல்ல கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபங்கட்டி நிற்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலிக்கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையானது சாலமோன் எழுதிய உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். நிச்சயமாக நான் சொல்லுவேன், இந்த வானொலிக்களாக சங்க வானொலிக்காக விருந்து சாலைக்கு எங்களை அழைத்து கொண்டு போறார். வார்த்தையின் வெளிச்சம் என்ற விருந்து சாலைக்குள்ளாய் அவர்கள் அந்த விருந்து சாலைக்குள்ள அழைத்து கொண்டு போனது மாத்திரமில்ல, எனக்குள்ளே பறக்கிறது அந்த கொடி நேசமே. அவருடைய வார்த்தை என்னை உற்று நோக்க வைக்கிறது. அவருடைய அன்பு என்னை ஆழமாக அங்கே ஊடுருவி செல்கிறது, இதயத்தை வருடுகிறது. நிச்சயமாக ஒரு காற்று எப்படி தென்றல் காற்று அடித்து என்னை வருடுகிறதோ அதை விட அவருடைய நேசம் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை சொல் செயல் யாவையும் அப்படியாக பறந்தடித்து பறக்கின்ற அந்த கொடி நேசம். அப்படியான அன்பின் பாசத்தை என் தகப்பன் இந்த நாள் இந்த மாலை நேர வார்த்தையின் வெளிச்சம் பகுதி துதி பாடலை கூட வெளிப்படுத்துகின்றார். அப்படியாக விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் ஒன்றையே மகிமைப்படுவதாக. இதனாலும் எங்களுடைய நேரடி ஒளிபரப்பானது 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். இதனாலும் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை நாங்கள் கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் ஆரம்பிச்சோம். பாடல் துதி பாடல் என்பவற்றிற்கு கூட கடந்து சென்று அதனுடைய நாமத்தை நாங்கள் துதித்து ஜெபித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் 7:30 வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கூட கடந்து செல்ல போறோம். இதனால முதலாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தை உங்களோட சகோதரி கலையத்துல இருந்து எடுத்து வருகிறேன். அடுத்ததாக 2வது வார்த்தையின் வெளிச்சத்தை செய்தி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் எங்களோடு சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் டொரண்டோல இருந்து. 8 மணிக்கு எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு இலங்கை தேசத்திலிருந்து சிஸ்டர் சுகுமாரி அவர்கள் செய்தி எடுத்து வருவார்கள். அப்படியா தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. அடுத்ததாக 3வது வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களோடு பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை தொடர்ந்து 1 மணி நேரம் எடுத்து இதனுடைய நாமத்தை உயர்த்துவார்கள். இதனால தேவன் வார்த்தையின் வெளிச்சத்து கூட நம்மை அலங்கரிப்பார். அவருடைய கொடி நேசம் அந்த வெளிச்சத்தினூட பறக்கும். அந்த கொடி நேசத்தை நாங்க பற்றி கொள்வோம். கொடியானது செடியில நிலைத்திருந்தா அதிக கனிகளை கொடுப்பது போல அந்த கொடி நிலைத்திருக்க, அந்த நேசத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் இந்த நாளும் கிருபை பாராட்டுவராக. நமக்கு இறுதியாக நாங்க முடிவு செபத்தோடு எங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் நிறைவுக்கு கொண்டு வந்து நாங்க மறு ஒளிபரப்போடு இணைவோம். கர்த்தரின் அன்பின் கொடி நேசத்திற்குள் பறந்து செல்வோம். ஆமென். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக.
சரியா சொன்ன நேரம் 7:03 நாங்கள் ஆரம்பிச்சப்போம் பாடலுக்கூடாய் கடந்து செல்ல போறோம். எங்களோடு சிஸ்டர் கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள், சகோதரி இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்சப்போம் பாடலுக்கூடாய் கடந்து சென்று தேவனுடைய நாமத்தை பாட்டினாலும் ஜெபத்தினாலும் துதித்து மகிழ்வோம். இணைப்போம், அழைப்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் ஜெபம் துதி பாடலை அவளோடு காத்திருக்கிறோம். ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். அப்பா நன்றி அப்பா, நன்றி நன்றியோடு ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் பெற்றவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தி இதுவரை பாதுகாத்து வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே, இந்த நாளில் எங்களை சித்தத்தின்படி நடத்தி செல்கிறவராய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, அவர்களை நீர் முன் குறித்திருக்கிறீரோ அவர்களை எல்லாம் அழைத்து இருக்கிறீர். தகப்பனே, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இழுத்து கொள்ளுங்க. நாங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆத்துமாவையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஆத்துமாக்களும் உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியாய் இரக்கம் பாராட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவங்களை மன்னித்து எங்களை நீர் இழுத்து கொண்டது போல கத்தாவே அவர்களை நீ தெரிந்து கொள்ளுகிற பாத்திரங்களாய் மாற்றுங்க சுவாமி. பாவங்களை மன்னித்தருளுங்க. இந்த நாளிலும் இந்த வானிலை கூட கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பாடல்கள், செய்திகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை உண்டாக்கி கொடுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கத்தாவே ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால் அது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் என்று உங்களோட வார்த்தை சொல்கிறபடி அப்பா, யாரையாவது உங்களுடைய வார்த்தை தொடட்டும் ஆண்டவரை. ரட்சிப்புக்குள்ளாக அவர்கள் வரட்டும். இதனாலும் தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுடைய தண்ணி வருகிறோம் அப்பா. தகப்பனே, சௌரன் லெஸ்லி பிரதருக்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் அவளோடு சேர்ந்து ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தள்ளும்படியாய ஒப்பு கொடுக்கிறோம். தடைகள் எல்லாம் நீக்கி கத்தர் இந்த நாள் வரையிலே நடத்தி இருக்கிறீங்க ஆண்டவரை. தொடர்ந்து இன்னும் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. உங்களுடைய திருப்பாதத்தில் அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் மகேந்திரனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரை அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. சுகம், பலம், தைரியம், ஆரோக்கியம் கொடுத்து இன்னும் அந்த தகப்பனாரோடு கூட இருந்து நீங்க உங்களுடைய சத்தியத்தை உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அழைத்த அழைப்பில் உறுதியாயிருக்கிற தகப்பனாரை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுபாலங்கவுக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை அந்த குடும்பத்தை இந்நாள் வரை வழி நடத்தினது ஆண்டவரே. இனி வரும் காலங்களும் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சாரி, போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை சொல்லும்போது அநேகரை, உறவினர்களை, நண்பர்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை உம்முடைய ரட்சிப்பை காணாதபடி இருக்கிற போது கர்த்தர் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரமாகிய சௌரியை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. குடும்பத்தை தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க. அது போல டோலிக்காகவும் அவருடைய சௌரி ரஞ்சனி அலங்காரமணிக்காகவும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்திலே உமக்காக செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பாருங்க. அவர்களையும் அவருடைய எல்லா காரியங்களையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. அப்பா, நீர் தூரத்துக்கு சமீபத்துக்கு தேவனாயிருக்கிறீர் கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் பக்கம் அடைவதில்லை ஆண்டவரே. அப்பா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்றபடி அவர்கள் விசுவாசித்து உம்முடைய ராஜ்யத்தை செய்யும்படியாய் தங்களை இந்த இடத்திலே ஒப்பு கொடுத்து செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கர்த்தாவை வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து வார்த்தைகளை கொடுக்கும்போது அநேக ஆத்துமாக்களை பெறும்படியாய் கர்த்தர் நீர் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்பல்லோ நட்டான் நான் நீர் பாய்ச்சினேன் தேவனோ விளையச் செய்தார் என்றபடி கர்த்தாவே நீரே அந்த ஜனங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. அவர்கள் கூடாக ஒவ்வொரு ஆத்துமாவையும் இந்த ராஜ்யத்துக்கு முடி நித்திய வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சபைகளையும்
அவருடைய குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகத்துக்கு இழுத்து கொண்டு போகாதபடி கத்தாவே தகப்பனே நீரே தேவன் என்று அந்த பிள்ளைகள் உமக்கு பயந்தவர்களாய் இந்த ஊழியங்களிலே பங்கு பெறும்படியாய் கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா, இழுத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து விசுவாசிக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் அப்பா சபைகளிலே வந்து தங்களுடைய ரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் வந்து உண்மை ஆராதிக்கும்படியாய் நீர் இருதயங்களிலே பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே எல்லா நண்பர்கள் உறவுகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே தொடர்ந்து நரகத்துக்கு செல்லாதபடி கத்தர் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ள வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். சபையை ஆசீர்வதிங்க, ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. உண்மை உள்ள ஊழியக்காரராய் கத்தாவை உடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் அழைத்த அழைப்பிலே கத்தாவை தவறாதபடி வாழும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த சியோன் நகரத்திலே கத்தர் உம்முடைய பாதம் வந்து அந்த ஒலிவ மலையின் மேல் தங்கும்போது கத்தர் உம்மை குத்தினவர்களும் காண்பார்கள் கண்டு புலம்புவார்கள் என்று சொன்னபடி அதற்கு முன்பாக அவர்கள் உண்மை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய தவறுகளை நீங்க மன்னித்து இதுவரை வழி நடத்தினது போல வரும் காலங்களில் கத்தாவே பாதுகாப்பை கொடுத்து நீங்க வழி நடத்துறீங்க ஆண்டவரே. அதை அறிய முடியாதபடி தங்களுடைய கண்களை தெளிந்த புத்தியை அவர்கள் பெறும்படியாய் அந்த மனக்கண்களை குருடாக்கி இருக்கிற எல்லா காரியங்களிலும் விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா உமக்காக உறுதியாய் நிற்க போகிற அந்த மக்கள் இன்னும் கத்தாவே உண்மை அறிய சந்தர்ப்பத்தை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. தொடர்ந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் கத்தாவை வயலில் ஒவ்வொரு தேசத்துக்காகவும் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணீரை துடைக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அறியாமை நீர்களுக்குள் இருக்கிற அந்த ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. நீங்களே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்கள் ஆண்டவரே. ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சம் ஒன்றுக்கு உதவாதது என்பதை அவர்கள் அறியட்டும் அப்பா. அப்பா தகப்பனே உம்முடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. அங்க அநேக ஊழியங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் அநேக ஊழியக்காரரை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்கிற தகப்பன், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள பிதா தகப்பனே ஆசிர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. யெகோவா தேவன் நீர் கத்தாவே அவர்களோடு எப்போதும் கூட இருக்கிற யெகோவா ஷம்மா என்பதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. ஆசிர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. எல்லா காரியங்களிலும் தடைகளெல்லாம் நீக்கி நீங்களே வழி நடத்துகிறவர் கத்தாவே. தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்கள் எல்லாருக்கும் முன்பாக கடந்து போகும்படியாக ஒப்பு கொடுத்து எல்லாமலே இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே
ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் வெடிவள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை தினம் தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 ஓசானா. Praise the Lord, sister. மேன் சிஸ்டர், அருமையான பாடல். யோசனை பெரியவரே, செயல மகத்துவரே, எஸ்ஐயா சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியாக அவர் யோசனை பெரியவர். அருமையான பாடல், ஆழமான சத்தியம் அடங்கிய பாடல். அழகாக பாடி முடித்தீர்கள். அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். அப்படியா ஜெபித்து துதித்த உங்களை கத்த, உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியர்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென் ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி நன்றி. ஆமென். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். நாளும் சங்கீதத்துல ஒரு பகுதியை வாசித்து நாங்கள் தியானத்துக்குள்ளாய் எடுத்துக்கொள்வோம் ஒரு வார்த்தையை. சங்கீதம் 148 சங்கீதம் நாங்கள் 1 தொடக்கம் 4 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 148 1 தொடக்கம் 4 வசனங்களை வாசித்து நாங்கள் தியானத்துக்குள்ளாய் எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரனே, அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே, அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே, அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே, அவரை துதியுங்கள். அங்கே 5ஆம் வசனம் இப்படி சொல்றது, அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த 5ஆம் வார்த்தை நமக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை தருது பாருங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். அங்கே பாத்தீங்கன்னு சொன்ன ஆதியாமத்துல வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொன்னார். 3வது வசனத்துல, ஆதியாமம் 1:3 வெளிச்சம் உண்டாயிற்று. இங்க வெளிச்சம் உண்டாயிற்று. அங்கே இரவை ஆள அங்கே சந்திரனை படைக்கிறார், பகலை ஆள சூரியனை படைக்கிறார். அங்கே அவர் அந்த ஒழுங்கின்படி எல்லாவற்றும் செயல்பட வைக்கின்றார்.
அப்ப பாருங்கள், வைத்தவர் என்னத்துக்கா அப்படி வைத்தாண்டால் அவரை துதிக்கும்படியா, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக. இன்றைக்கு நம்மை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். எங்களை தாயின் கருவில் தோன்றும் முன்னே முன்குறித்து எங்களை என்ன உருவாக்கி அழைத்து இந்த நாள் வரையும் நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அவர் செய்த நன்மைகளை நாங்கள் துதிக்கும்படியா, ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழும்படியாக அவர் கட்டளை எடுத்தால் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டோம். அவர் சொல்லாவிட்டால் நாங்கள் இந்த உலகத்துல வந்திருக்கவே முடியாது. அவர் முன்குறிக்காவிட்டார், அவர் உள்ளங்கை நம்மை வரைந்திருக்காவிட்டார், நாம இந்த இடத்திலே நாங்கள் பேச முடியாது, இந்த பூமியிலே இல்லை. ஆனால் அவர் ஏற்கனவே எங்களை முன்குறித்து எங்களை தாயின் கரு தோன்று முன்னே, உலகத்தின் தோற்றம் முதல் உண்டாகும் எங்களை அவர் வரைந்து விட்டார், அவர் முன்குறித்து விட்டார், அவர் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். என்று சொன்ன அவரை துதிக்கும்படியா, அவர் படைத்த சிருஷ்டித்த எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறது ஒன்று, துதியுங்கள். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ற தூயாதி தூயவர், துதிக்கு பாத்திரர். அந்த துதிக்கு பாத்திரை நாங்க உயர்த்தி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் எப்பொழுதுமே. ஆமே, அதுவே நமக்கு தேவ பலனாயிருக்கிறது. அப்படியாக தேவனுடைய நாமத்தை துதிப்போம், அவருடைய நாமத்தில களி கூறுவோம், அந்த உன்னத பலத்தை அடைவோம். ஆமே. அடுத்ததாக நாங்கள் ஊழியருக்கான செபத்தையும் துதி பாடலையும் பாட எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து சகோதரியோடு இணைவோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் துதி பாடல் செபங்களை. ஆமே. நன்றி, நன்றி சாமி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, மறுபடியும் உங்களுக்கு மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த இந்த நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தின் மூலமாக நீங்க உங்களுக்குள்ள வந்து வெளிச்சமாக இன்னும் அநேகருக்கு நாங்கள் சாட்சியாக இருப்பதற்கு எங்களை தெரிந்து கொண்ட கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இயேசுவே, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம் கூறுகிறது போல, எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமேன். ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை எல்லா ஊழியக்காரங்களும் மேலே நீங்க உதிக்கிறதுக்கு வைத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பிங்க, அபிஷேகம் பண்ணி யாவரையும் அழைத்தவங்க மகா பெரிதான அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். நீங்க அப்பா உங்களோட வார்த்தையின்படி, உங்களோட வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கூட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. இன்னைக்கு புதிதான மாலையாக எங்களுக்கு இருக்கிறது அப்பா. மற்றவங்களுக்கு இரவு நேரமா இருக்கிறது ஆண்டவரே. மற்ற நாடுகள்ல அவங்களுக்கு இரவு நேரமா இருக்கபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த மாலை நேரத்துல வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நீங்க அபிஷேகம் பண்ணி அழைத்து அந்த அழைப்பு ஆண்டவரே நாங்க காத்துக்கொள்வதற்கு யாவருக்கும் உங்களோட கிருபையை கொடுக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, இந்த சூழ்நிலையும் உங்களுடைய அன்பை விட்டு பிரிக்காது காத்துக்கொள்ளுங்க ஐயா. எங்களை நம்பி அவர் தந்த பொருத்தனை அவர் மட்டும் வரும் வரையும் காத்துக்கொள்வதற்கு யாவருக்கும் உங்களுடைய புதிதான கிருபையும் அன்பையும் அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும் படி கேட்கொள்கிறேன். வருகிறவர்கள் கொடுக்க ஒவ்வொரு வார்த்தைகள், கவிதைகள், பாட்டுகள் உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க வரப்போற ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்கப்பா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். இயேசு எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். அந்த பாட்டை பாட போறேன். நன்றி சாமி, நன்றி இயேசுவே. ஆமேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார்,
குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவரேன் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கமுடையவரே, மன்னிப்பதில் வல்லரவர், உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. மனதுருக்கமுடையவரே, மன்னிப்பதில் வல்லரவர், உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்றை நிறைவேற்றுவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். அவர்களை நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது எப்பொழுதும் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தான். கவலையிலோ கண்ணீரோ கஷ்டமோ நஷ்டம் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இருக்கும் பொழுது எப்பொழுதும் அவர்களுக்கு அந்த சந்தோஷமான அன்பை கொடுத்து எங்களை வழி நடத்தி கொண்டு வேற ஒவ்வொரு ஊழியக்காரன் திரு கரத்துல நான் மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய சந்தோஷத்துல நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்கு எல்லா கனமகிமையும் செலுத்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல். எல்லாருக்கும் ஊழியருக்கான் செபித்தீர்கள், ஆசீர்வதித்தீர்கள். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து உயர்த்தினீர்கள். அருமையான பாடல், அழகா பாடினீர்கள். அப்படியாக துதித்து ஜெபித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன் ஆமேன். சரியா சொன்ன நேரம் 7:27. நாங்கள் ஒரு பாடலோடு கடந்து வார்த்தை வெளிச்சத்துக்கு கடந்து செல்வோம். ஒரு பாடலை கர்த்தர் நாம மகிமைக்காக பாடுவோம். ஆமேன். எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, எம் துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, எம் துதிகளை ஏற்றிடுமே. யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர், ஆராதனை உமக்கே. யெகோவா
ரஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர், ஆராதனை உமக்கே. யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. நான்தான் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, நம் துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, நம் துதிகளை ஏற்றிடுமே. ஆமென். அவர் துதிகளின் நடுவில் வாசம் பண்ற தேவன். அவரை துதிக்கும் போது அவர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அப்படியாக நாங்கள் துதித்து ஜெபித்து அவருடைய நாமத்தை உயர்த்தினோம். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குடாய் கடந்து செல்ல போறோம். இந்த 4 வார்த்தையின் வெளிச்சத்தோடு